திசை திருப்பும் முதலீட்டுக் கழகம் என திமுகவை தவிக தலைவர் விஜய் விமர்சித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பல்வேறு வழிகளில் மக்களை குழப்புவதற்கான முயற்சிகளில் திமுக ஈடுபடுவதாகவும் தவிக தலைவர் விஜய் பேசியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திசை திருப்பும் முதலீட்டுக் கழகம்தான் திமுக என்றும் பல்வேறு வழிகளில் மக்களை குழப்புகின்றனர் என்றும் தவிக தலைவர் விஜய் விமர்சித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திசை திருப்பும் முதலீட்டுக் கழகம் என திமுகவை தவிக தலைவர் விஜய் விமர்சித்திருக்கிறார். மேலும் பல்வேறு வழிகளில் மக்களை குழப்புவதற்கான முயற்சிகளில் திமுக ஈடுபடுவதாகவும் தவிக தலைவர் விஜய் விமர்சித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திசை திருப்பும் முதலீட்டுக் கழகம்தான் திமுக என்றும் பல்வேறு வழிகளில் மக்களை குழப்புகின்றனர் என்றும் தவிக தலைவர் விஜய் விமர்சித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தவிக தலைவர் விஜய் திமுகவை விமர்சித்திருக்கிறார். அதில் திசை திருப்பும் முதலீட்டுக் கழகம் தான் திமுக என்றும் பல்வேறு வழிகளில் மக்களை குழப்புவதற்கான முயற்சிகளில் திமுக ஈடுபடுகிறது என்றும் தவிக தலைவர் விஜய் விமர்சித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், தவிக தலைவர் விஜய் என்ன சொல்லியிருக்கிறார்? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. என் நெஞ்சில் குடியிருக்கும் வணக்கம் தெரிவித்துள்ளாமல் தமிழகத்தில் நடக்கும் தேர்தல் நேர நாடகம் குறித்து உங்களிடம் பகிர்ந்து கொள்ளவே கடிதம் எழுதியிருக்க தெரிவித்திருக்கிறார். தேர்தல் திசை பண்புகள் நடப்பது என்று இருந்தாலும் மக்கள் உற்சாகம் இருக்க வேண்டிய நம் கடமை. திசை திருப்பும் முதலீட்டுக் கழகம் பல்வேறு வழிகளில் மக்களை குழப்புவதற்கான முயற்சி ஈடுபட்டு வருகிறது. தந்தை பெரியாரும் பெருந்தலைவர் காமராஜரும் அண்ணாவும் விதைத்த நல்லிணக்கம் பேசும் சமூக நீதி விதைகள் ஆழமாய் வேரூன்றிய மாபெரும் மதச்சார்பற்ற மண் இது. இத்தகைய தமிழ்நாட்டு மண்ணில் என்றைக்கும் பாசிச சக்தியில் வேரூன்ற மட்டுமன்று ஆளுன்றவே இயலாது. அதோடு பாசிச மனநிலை கொண்ட மக்கள் விரோத ஆட்சியாளர்கள், குறிப்பாக திமுகவிற்கு மறுமுறை வாய்ப்பு என்பது எட்டாக்கணி என்பது தான் தமிழ்நாட்டின் அரை நூற்றாண்டுக்கான மேலான தேர்தல் வரலாறு. தேர்தல் ஆணையத்திடம் தன்னுதான் பொறுப்பு இருந்தாலும் காபந்து அரசான கபட நாடக திமுக அரசு தன் கையில் வைத்திருக்கும் அதிகாரிகள் சிலரை வைத்து நமக்கு மட்டுமல்லாமல் நம் வேட்பாளருக்கும் பரப்புரை செய்ய நெருக்கடிகளையும் நிர்பந்தங்களையும் நீட்டிக்கவே செய்கின்றன. கடைசி நேரம் வரை காத்திருக்க செய்து அனுமதி கடிதத்தை தாமதமாக அளித்து நமக்கான பிரச்சார முன்னேற்பாடுகளை செய்ய விடாமல் நெருக்கடி தருவது, கடைசி நேரத்தில் தவிகவின் பரப்புரைக்கான அனுமதியை ரத்து செய்வது நமது பிரச்சார நிகழ்ச்சிக்கான அனுமதி மற்றும் ரத்து குறித்து ஊடகங்களில் புனைவு செய்திகள் வெளியிட செய்து மக்களை குழப்புவது என திமுக பரம்பரை தில்லுமுள்ளுகள் தொடரத்தான் செய்கிறது. பவளவில பாப்பா என்ன தில்லுமுள்ளு செய்தாலும் நீ தடுத்து விடலாம் என்னை என்றே நினைப்பது போல் தவிக ஒன்றும் பழைய பார்மாட்டில் குறிப்பாக ரோட்டில் பிரச்சாரம் செய்வதை மட்டுமே நம்பி இருக்கவில்லை. குறிப்பாக தவிகவிற்கு ஆதரவாக தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்த தகுதியான தன் விருப்பமான பிரச்சாரம் தமிழகம் எங்கும் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் மாபெரும் மக்கள் சக்தி இயக்கமாக மாறி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தவிகவின் வெற்றியை தடுத்து விடலாம் என்றுதான் என்ற அகந்தையில் இருக்கும் ஆதாய அரசியல் சூழ்நாடும் அனுபவசாலிகள் அனைவரும் மக்கள் ஓர் அமைதி புரட்சிக்கு தயாரானதை மறந்துவிட்டு ஆடுகின்றனர். இந்த ஆட்டம் எல்லாம் ஏப்ரல் 21 வரைதான். ஏப்ரல் 23 அன்றே ஊழல் சக்திகள் மட்டுமல்லாது மற்றும் பலரும் பாசிச சக்திகளும் விசில் புயலில் வீழ்வது உறுதி எனவும் லிமிடேஷன் இல்லாமல் அராஜகத்தை ஊழலையும் செய்து லிமிடேஷன் இல்லாமல் பொய் வாக்குறுதியை தந்து மக்களை ஏமாற்றும் லிமிடெட் கம்பெனி திமுகவை இந்த தேர்தலில் ஆட்சிக்கு வரவிடாமல் லிமிட் செய்து மக்கள் வீட்டுக்கு அனுப்புவது உறுதி. மக்களே இந்த வேடதாரிகளை நம்பாமல் விழிப்புடன் இருப்போம், வெல்வோம், வாகை சுவோம், வரலாறு படைப்போம் என ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.